வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். என் நெஞ்சே பதறுது, அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இது. கல்வி விழாவில் நடிகர் விஜய் வேதனை, விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நடிகர் விஜய் கடந்த 3 வருடங்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முதல் 3 இடங்களை பிடித்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். அதாவது அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு தங்கம் மற்றும் வைர பரிசுகள் வழங்கப்படும் நிலையில் 5000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா 2 கட்டங்களாக நடந்து முடிந்த நிலையில் இன்று 3வது கட்டமாக சென்னையில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்ந்த முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளும் அவர்களது பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். நடிகர் விஜய் இந்த விழாவில் நேரடியாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிலையில் முதலில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்பொழுது பேசிய நடிகர் விஜய், அகமதாபாத் விமான விபத்து செய்தியை கேட்டு நான் மிகவும் வேதனை அடைந்தேன். விபத்து நடந்த இடத்தில் உள்ள புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்க்கும் பொழுது மனது பதறுகிறது. இது அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை என்று வேதனையோடு கூறினார். மேலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் என்னை இளைய காமராஜர் என அழைக்க வேண்டாம் எனவும் நடிகர் விஜய் கோரிக்கை விடுத்தார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.